அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. வந்து சொல்லும்போது ஒரு எண்ணமாகவே இரு, ஒரு சிந்தனையோடு இரு, அதுதான் தியானம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்களே, அது அப்போ அது சரியான முறையாக இருக்கும். ஆமாம், அதுதான் சரியான முறை. ஒரு சிந்தனை. எது சிந்தனை? ஏதாவது ஒரு உருவங்களை நினச்சிக்கிறது சிந்தனை இல்லை. அது ஒரு சிந்தனை ஆகாது. 1000 கடவுள்கள் இருக்குது ஊரில், அதெல்லாம் கடவுளா? அதெல்லாம் கடவுளே கிடையாது. உன்னை எது இயக்குதோ அதுதான் கடவுள். அந்த மேலே உன் சிந்தனை இருக்கணும். அதான் உண்மையான ஒரு நிலை சிந்தனை. உலகத்தில் இருக்கிற கடவுள் மேலெல்லாம் நீ சிந்தனை வச்சின்னா அதெல்லாம் கடவுளும் கிடையாது, அந்த சிந்தனையும் செல்லாது. நம்ம சாமிங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்க மாதிரி தான் இருக்காங்க. சரி, ஆனால் இதை போய் வந்து சன்னியாசி மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இதில் என்ன நியாயம் இருக்குது? அறியாதவன் சொல்கிற விஷயம், அறியாதவன் சொல்கிற விஷயம். அது என்னத்துக்கு வச்சுக்குது 2 பொம்பளைய அப்படின்னு. இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இருந்தால் தான் குடும்பம். சன்னியாசின்றவன் தனியாக சுற்றுறோம், மற்ற மதத்துக்காரன் தனியாக சுற்றுறோம், சன்னியாசி மாதிரி சுற்றுருவேன். இவன் இந்துக்கள் மட்டும்தான் இல்லறத்தோடு வாழறவன். 2 பொம்பளையை ஏன் வச்சுக்குது அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்லை. சக்தி இல்லாதால இவன் குறை சொல்லிக்கின்னு தெரிகிறான். ஏன்னா இவன் வந்து மற்ற மதத்தை எவன் ஒருத்தன் குறை சொல்கிறானோ அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. கடவுளை பற்றி தெரிஞ்சவன் வந்து இன்னொரு மதத்தை குறை சொல்லவே மாட்டான். எந்த மதத்துக்காரனா ஒன்றா இருக்கட்டும், குறை சொல்லவே மாட்டான். இங்கே எல்லா கடவுளுக்கும் 2 பெண் வச்சுக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பம். இன்பம் எங்கடாக்குதுன்னா உலகத்தில் பெண்ணுக்கிட்ட தாங்குது, துன்பம் எங்கடாக்குதுன்னா பெண்ணுக்கிட்ட தான் உருவாகுது. அதனால் 2 பெண்ணை வச்சு இன்பம் ஒன்று துன்பம் ஒன்றுன்னு அடையாளம் வச்சு காட்டியிருக்கிறான். அந்த அளவுக்கு மற்ற மதத்துக்கு அறிவு இல்லை. அதனால் இதை குறை சொல்லிங்கிறான். அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. அவன் புக்கை படிச்சுட்டு போகிறவனுக்கு வந்து கடவுளை பற்றி அறிய முடியாது. தனக்குள்ளே 6000 தான் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமே தவிர பாடசாலை இதெல்லாம் வச்சு நம்ம பக்கு படிக்கிறவனுக்கு கடவுளை அறிய முடியாது. அதில் இருக்கிறது தானே அவன் படிச்சுட்டு போகிறான். அப்போ அதில் உள்ள தத்துவங்களை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது, புரியிற சக்தி கிடையாது. புரியிற சக்திக்கு பயணம் பண்ணுறது இல்லை. அவன் வேத நூலுன்னு சொல்லிட்டு அந்த புக்கோடவே நிற்கிறான். அவன்லாம் யாராக இருப்பான்னா வெறி பிடிச்சவனாக தான் இருப்பான், உண்மை தெளிஞ்சவனாக இருக்க மாட்டான். இந்துக்கள் இருக்கிறான்னா புக்கை படிச்சுட்டு இது பண்ணுறான்னா அவன் வெறி பிடிச்சவனாக இருப்பான். கிறிஸ்துவன் அது மாதிரி இருக்கிறான்னா அவன் வெறி பிடிச்சவனாக இருப்பான். கடவுளை தெரிஞ்சவனா கிடையாது. கடவுளை தெரிஞ்சவனுக்கு மதமே கிடையாது. மதம் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது. இப்போ மாடு ஆடு இதெல்லாம் நம்ம இது பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. அது வந்து கறின்னு நினச்சி தான் வெட்டுறாங்க, மனசில் நினச்சா தான் பாவம்ன்றாங்க. அப்போது அவர் வெட்டுறவர் உயிருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, அந்த துடிக்கிற உயிருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, இறைவனும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அது அந்த பொறுப்பு யார் ஐயா? எந்த பொறுப்பு? அந்த உயிரை எடுக்கிறாங்க, உயிரை அவ்வளோ ஈஸியாக போகலை. வெட்டுறான், துடிக்குது, உயிர் வெளியில் போயிடுது. அது வெளியில் போகிறதுக்கு இவரும் பொறுப்பு இல்லை, சாகிறதும் பொறுப்பு இல்லை, இறைவனும் பொறுப்பு இல்லைன்னா யார் பொறுப்பு? உயிர் வந்து கஷ்டப்பட்டு வெளில போகுது, ஒருத்தர் மூலமாக தானே போகுது. தெரிஞ்சோ தெரியாமையோ ஒருத்தரோட மூலமாக தானே அந்த உயிர் போகுது, இயற்கையாக இல்லையே. இதுக்கு பொறுப்பு யார் ஐயா? அது ஒரு சின்ன கேள்வி, எனக்கு ஐயா கிட்டே கேட்கணுன்னு வர முடியல. இப்போ நாம் கஷ்டப்படுறதுக்கு யார் பொறுப்பு? நாம் கஷ்டப்படுறது நாம தான் பொறுப்பு. ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒரு ஆன்மாவுக்கு ஒருத்தர் கேட்டாங்க கேள்வி, சாமி ஒரு பொருளுக்கும் ஒரு இடம் இருக்குது, இந்த உடம்புக்கும் ஒரு இடம் இருக்குது, அந்த மாதிரி ஆன்மாவுக்கும் ஒரு இடம் இருக்கா அப்படின்னா கேட்டார். ஆன்மாவுக்கு ஆன்மாவே எதுன்னு தெரியாது, அது எதை வச்சு எடை போட்டு பார்க்குறது? அது ஒரு வண்டுக்குள்ளே போயிடுச்சு, தலையில் பேனுக்குது, அந்த பேனும் ஒரு உயிர். அப்போது ஒரு பேனுக்குள்ளே இருக்கிற உயிர் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்போது இந்த ஆன்மாவால் அவ்வளோ நுணுக்கமாகவும் போக முடியும். இதே ஒரு யானை அவ்வளோ பெரிய உருவம். அப்போ ஆன்மா என்ன பண்ணுது? அதுக்குன்னு ஒரு வடிவம் இல்லை, ஒரு நிறம் இல்லை, ஒரு எடை இல்லை. ஆனால் அதால் என்ன பண்ண முடியும்?
ஒரு அணுவாகவும் இருக்க முடியும், ஒரு பெரிய யானையாகவும் மாற முடியும். அப்போது அதுக்குன்னு ஒரு எடை நிறன்னு ஒன்றும் இல்லை. அது எந்த வடிவத்தில் புகுதோ அந்த வடிவத்தில் அதை தன்னை மாற்றிக்குது. புரியுதுங்களா? அப்போது நான் வந்ததுக்கு எது காரணம், நான் துன்பப்படுறதுக்கு எது காரணம், நான் சந்தோஷப்படுறதுக்கு எது காரணம்னா நான் செஞ்ச வினைகள். இங்கே துன்பப்படுறதுக்கு தான் நான் பிறந்தேன்னா அப்படி கிடையாது. நான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். அந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்குன்னு திரும்ப ஒரு கூடு கொடுத்து என்னை அனுப்பி வச்சுக்கிறான். அப்போது நான் மனுஷனாக பிறந்தனால என்னை யாரும் வெட்டலை. இதே ஒரு ஆடாவோ மாடாவோ பிறந்தால் கண்டிப்பாக என்னை வெட்டிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அப்போ அந்த வெட்டுறதுக்கு காரணம் என்னன்னா நான் செஞ்ச இந்த கர்மா. நான் ஏதோ நல்ல கர்மா செஞ்சதுனால ஒரு மனுஷனா பிறவி எடுத்து தப்பிச்சு போக வழியை கொடுத்துருக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சது இறைவன் தான். எந்த ஒரு உயிரினமும் இறைவனை அடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு உயிரினம் தான் அங்கே போய் அடையும். அது இந்த மனிதன் என்ற இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான். அப்போ அது துன்பப்படுது, வேதனைப்படுது, பார்க்கக்கூடிய நானும் அதை பார்த்து கஷ்டப்படுறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? கடவுள் பேரை சொல்லி வெட்டுறானே, ஏன் அந்த கடவுள் காப்பாற்றலைன்னா இங்கே யாரையும் இறைவன், ஐயா சொன்னது தான், யாரையும் இறைவன் காப்பாற்றுறதும் இல்லை, யாரும் இறைவனை கைவிடுறதும் இல்லை. அவன் கையை ஊனி தான் அவன் ஏந்து நடக்கணும். புரியுதுங்களா? அந்த கையினது நம்பிக்கை. இந்த 2 கை ஒருவேளை ஊந்துடலாம், 2 காலம் ஊந்துடலாம். ஆனால் 2 கை இல்லாதவனும் இந்த உலகத்தில் வாழறான், 2 கால் இல்லாதவனும் இந்த உலகத்தில் எதை வச்சு வாழறான்? நம்பிக்கை என்ற ஒன்றை வச்சு தான். அந்த நம்பிக்கையை தான் இறைவன் கொடுக்குறான். அந்த நம்பிக்கையை தான் நாமளும் பிடிச்சிக்கணும். இந்த உடல் என்பது ஒரு நாள் தளர்ந்துடும். ஆனால் எவ்வளோ தளர்ந்தாலும் நாவுக்கரசர் மாதிரி தான். அவர் நல்லா இருக்கிற காலத்தில் சமணத்தில் இருந்தார், வயசான காலத்தில் தான் சைவத்துக்கு மாறாரு. அந்த சைவத்தில் மாறி நான் கைலாயத்துக்கு போகும்போது அந்த உடல் ஒத்துழைக்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் உளுந்து பிறண்டாச்சு கைலாயத்தை போய் பார்ப்பேன்னு உடம்பெல்லாம் புண்ணான நிலையில் கூட அவர் போகிறார். சிவபெருமான் பார்க்குறான், இவன் நான் இவ்வளோ பாடுபடுறான் அப்படின்னு கைலாயத்தை ஏற விடாமல் பாதி வயல வந்து, நீங்கள் குளத்தில் முங்கி ஏந்துக்கப்பா, நீ எந்த காட்சியை காண வந்தியோ அந்த காட்சியை உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு இந்த குளத்தில் விழுந்து நின்னார். எங்கே வந்து நிற்கிறாரு? கோயில் குளத்தில் எழுந்துக்கிறாரு. அந்த புண்ணும் இல்லை, அந்த தடையும் இல்லை. அப்போது நாம் கூட போகிற வழி ரொம்ப கஷ்டமான வழி தான். எல்லாம் ஈஸியாக இருந்தால் எல்லோரும் தான் வந்துடுவாங்களே. ஐயா நல்லா பேசுகிறாரு, ஆனால் என்ன அவர் பாதியை போய் பிடிக்க முடியல. காரணம் என்ன? பேசுறது நல்லா இருக்குது, ஆனால் செயல்னு வரும்போது அந்த செயலை செய்யக்கூடிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போகிறது பாதை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ பாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கினே வராங்க. ஜோதி பாடம் வரல, போய் சூரியனை பாருங்க. ஏன் சூரியன் தக்க 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 தக்கன்னு இருக்கிறான், அடப்பாருங்களா? இதெல்லாம் பாடம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதே சூரியன், அதே அண்டா சராசரம் இந்த பிண்டத்துக்குள்ளே வச்சுக்கிறான். அது பெரியவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எப்போ அண்டத்தில் என்ன இருக்குதோ அதே ஒரு பொருள் பிண்டத்துலையும் இருக்குது. இந்த பிண்டத்தில் தான் நீ காணணும். இவ்வளோ கிரக சாஸ்திரம்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அவனா டைம் ட்ராவல் பண்ணியா போனாங்க, எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னா இல்லை. ஆனால் அதை பார்க்கணும்னா அதை போகிற இடம் ஒன்று இருக்குது. அதை போகிற இடம் போனால் இதே பிண்டத்துக்குள்ளே அந்த அண்டா சராசரத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த அண்டா சராசரத்தை நம்ம பார்க்கக்கூடியதுக்கு ஒரு கலை இருக்குதுன்னா அந்த கலை அவ்வளோ ஈஸியாக இருக்குமா? இருக்குமா சாமி? 10 மாதம் பெற்று எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிப்போகுது கருவை. ஆனால் இது கூட ஒரு கரு தான். இது எத்தனை வருஷம் கருன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு குறைஞ்சபட்சம் என்ன சொன்னார், 12 வருஷம் நீ இந்த கருவை அடக்காக்கணும். எத்தனை வருஷம்? 12 வருஷம் நீ அடக்காத்தனாதான் இந்த முட்டை உடைஞ்சி அது உள்ள ஞானம்ன்ற ஒரு கரு உருவாகும்பா. அப்போ இந்த 12 வருஷமும் எப்படி இருக்கணும்? அருணகிரிநாதரமாக தான் இருக்கணும். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிஞ்சிலேன்னு நீ என்ன சொல்லிட்டு போட்ட, நீ என்ன உபதேசம் கொடுத்துட்டு போய் உக்காந்துக்கிற ஜாலியா. இங்கே உபதேசம் பண்ணுறதுக்குள்ள ஒரு நாளும் போதும் 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 ஆகி போகுது. ஆரம்பத்தில் இன்னும் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த உடம்பும் தாங்கலை, ரொம்ப போராட்டமாகுது. ஆனால் உண்மை புரியுது. ஆனால் உடல்ன்றது ஒத்துழைக்க மறுக்குது. காரணம் என்ன? இந்த பாதை கடினமான பாதை. இந்த கடினமான பாதையை நீ தாண்டி வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு கிடைக்க போகிற ஒரு பொருள், அந்த பொருளை தாங்கக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கையில் கிடைச்சத வழியிலேயே தவற விட்டுடுவோம். நீ தவற விடக்கூடாதுன்னா
உனக்கு பக்குவம் வரணும். எந்த பக்குவம்? இந்த உடலும் இந்த மனசும் பக்குவப்பட்டு தாண்டி போனால் அவன் கொடுக்கக்கூடிய பொருளை அப்படியே அள்ளி அணைச்சிப்பான். எப்படி மார்க்கண்டேயன் போய் யமன் வரும்போது இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும், மார்க்கண்டேயன் போய் சிவலிங்கத்தை அணைச்சானோ அப்படி ஒரு அணைப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் தவம் இருக்கணும்? 12 வருஷம் தவம் இருக்கணும்னு 12 வருஷம் எண்ணின்னு இருக்க முடியாது. 12 வருஷம் முதல் நாள் எவ்வளோ பக்தியோட வந்திருப்போம். இந்த பாதியை பிடிச்சிட்டோம்னா இது நேராக கைலாசத்தை கொண்டு போய் விட்டுடணும்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தோம். ஏன்னா ஐயா அவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு குழந்தைய மடியில் உட்கார வச்சு நைனா இதுதான்டா கடவுள் அப்படின்னு ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு சொன்னால் எவ்வளோ அழகாக சொல்லுவாரோ அந்த மாதிரி தான் நம்ம அப்பா உட்கார வச்சு ஒரு விஷயத்தையும் பக்குவமாக சொன்னார். எதுக்கு? அந்த முதல் நாள் வந்த எவ்வளோ பக்தியோடு வந்தோம். அந்த 12 வருஷமும் அதே பக்தியோடு இருந்தால் மட்டும்தான் அந்த 12 வருஷம் கை கொடுக்கும். ஆனால் இந்த மனம் காற்று மாதிரி, இது எப்போ தென்றல் மாதிரி விஷயம் தெரியாது, எப்போ சூறாவளி மாதிரி மாறணும்னு தெரியாது. ஏன்னா இது மனமும் காற்று ஒன்று. இது வரும்போது அழகாக தென்றல் மாதிரி வீசிருந்தது. ஆகா இப்படியே 12 வருஷம் காலம் தானே நல்லா தானே இருக்கும். வாய்ப்பே கிடையாது ராஜா. இது திடீர்னு சூறாவளியாக மாறும். அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? யாரை பிடிச்சா இங்கே கரை சேருவோம்னா அருணகிரிநாதர் பண்ணது தான். அந்த சிந்தனை சதா காலமும் சர்வ சிந்தனை எதுக்கு இருக்கணும்னா குருநாதர் அந்த பாதத்தை பிடிச்சிட்டா இந்த பாடம் கை கொடுக்கும். அந்த பாதமும் இந்த பாதமும் ஒன்று தான். அதை பிடிச்சி அதே நினைவில் சதா சர்வகாலமும் அதே நினைவில் இருந்தால் எங்கள் வீட்டில் யாரும் சொல்லினே இருப்பாங்க. நானும் ஊங்கொட்டின்னு தான் இருப்பேன். ஆனால் இந்த காதில் வந்து அந்த காதில் போயிடும். என் சிந்தனைலாம் வேறு எங்கேயோ இருக்கும். அப்புறம் கேட்பாங்க நான் என்ன சொன்னேன் உனக்கு தெரியுமா? நான் சொல்லு என்ன சொன்னேன். அப்போது எதை நோக்கி சிந்திச்சுக்கிறோன்னா இவங்க சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் போக முடியல. நம்ம சிந்தனையெல்லாம் வேறு ஒன்றுத்தில் இருக்குது. ஏன்னா இந்த உடலில் தினம் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என் மனம் அதிலேயே நிற்குது. அந்த மனம் அதில் நிற்கும்போது யார் என்ன சொன்னாலும் காது கேட்குது, ஆனால் அது உள்ளே போக மாட்டேங்குது. அதுலேருந்து நான் வெளியே வரும்போது தான் எல்லாத்தையும் நான் உள்ளே வாங்குறேன். புரியுதுங்களா? அப்போது அந்த குருநாதர்ன்ற ஒரு நினைவோடு நான் பாடம் பண்ணோன்னா இந்த 12 வருஷ காலத்தையும் தவமாக முடிக்கலாம். அப்படி ஒரு தவமாக முடித்தோம்னா கண்டிப்பாக நமக்கும் ஞானம் நிச்சயம். அந்த ஞானம்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மனம் சொல்லு இல்லாமல் செயல் இல்லாமல் என்றைக்கு நிற்குதோ அது நாளைக்கே கூட நமக்கு நடந்துடலாம். சாமி இவ்வளோ நாள் பாடம் பண்ணுறேன், மௌனம் பாடம் வாங்கிட்டேன், அந்த பாடம் வாங்கிட்டேன், இந்த பாடம் நான் எப்போ தான் போய் சேருவேன்? சினம் மறுக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் மறுக்க கல்லாருக்கு வாய்க்குமோ பராபரமே. எப்பா நீ கோபத்தை அடைக்க ஆண்டுற, நீ ராஜா தான். எனக்கு கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதெல்லாம் நீ அரசாத அளவுக்கு நீ வந்துட்ட. உண்மையிலே நீ பெரிய ஆள் தான். அதனால என்ன ஆச்சு? உனக்கு சித்திலாம் கிடச்சிச்சு. நீ இன்னும் பெரிய ஆள் தான். இவ்வளோ நடந்து என்ன பண்ண? உன் மனம் அடங்கலையே ராஜா. உன் மனம் அடங்கினாதானே பராபரத்தை அடைய முடியும். அப்போது நமக்கு சினம் இருக்க வேணாம், சித்தியெல்லாம் கிடைக்க வேணாம். ஒன்றே ஒன்று தான் நடக்கணும். எது? என் மனம் ஒரு குழந்தையோட மனமாக திரும்ப மாறுச்சுன்னா அதுதான் ஞானம். ஞானம்ன்றது வேற ஒரு பொருள் இல்லை. இவ்வளோ பாடங்களும் எதுக்காகனா அந்த மனம் செயலற்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சுன்னா அதுதான் முக்தி. அதுக்கப்புறம் நம்ம பாடம் கூட பண்ண வேண்டியதில்லை. அது சதா சர்வகாலமும் எதில் இருக்கும்? நிஷ்டையில் இருக்கும். நிஷ்டையை பண்ணக்கூடிய யாரும் பாடம் பண்ண முடியாது. பாடம் பண்ணுற யாரும் நிஷ்டையை பண்ண முடியாது. இது ரெண்டும் வேறு வேறு கம்பார்ட்மெண்ட்டு. இந்த நிஷ்டைக்கு போகணுன்றது தான் பாடமே. என்றைக்கு அது நமக்கு கை கூடுதோ அன்றைக்கி பாடம் தேவையில்லை. ஐயா பாடம்லாம் பண்ணல. பாடம் பண்ண காலம் ஒரு காலம் இருந்தது. உள்ளேருந்து வரும்போதே துணியை பிழிஞ்சிட்டு வருவார். எது? ஒரு துணியை நினச்சி காய போட்டு பிரிவாங்க தெரியுமா வீட்டில்? அந்த மாதிரி உள்ளேருந்து வரும்போதே எல்லாத்தையும் உதறிட்டு பிழிஞ்சு எடுத்துன்னு வருவார். அப்படியே தண்ணி ஊற்றும். எப்போ போய் உக்காந்தாரு, எப்போ வெளியே வந்தார், அவர் நிலை என்னன்றது அந்த துணியை பார்க்கும்போது தெரியும். அதனால தான் சொல்லுவார், எப்பா நான் ஒரு துணி தான், என்னை வெளுத்து வாங்கு, பிழிச்சு முறுக்கு, ஆனால் கிழிச்சு போடுறாதப்பா. கிழிச்சு போட்டால் நான் யாருக்குமே உதவ மாட்டேன், எனக்கும் உதவ மாட்டேன், இந்த உலகத்துக்கும் உதவ மாட்டேன், என்னை பக்குவமாக வெளுத்துக்கோ அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா அவர் அங்கே முறுக்கும் போதே தெரியுது. அப்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும்.
அவ்வளோ உழைப்பும் நாம் அடைஞ்சால் மட்டும்தான் அந்த ஞானம்ன்றது சித்திக்கும். ஞானம்ன்றது ஒன்றும் இல்லை, செயலற்ற ஒரு நிலை. எதையும் என்னால் சிந்திக்க முடியாது, முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது, அப்படி ஒரு பிளாங்கான ஒரு நிலை. ஒரு வெத்து காகிதமாக இப்போ 1000 எழுதியிருக்கேன், அப்படி ஒரு நிலை வாய்க்கும்போது ஒரு வெத்து காகிதமாக ஆயிடுவேன். ரமணன் சொல்கிறாரு, என் மனம் ஒரு வெள்ளை காகிதமாக ஆகிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சுன்னு. யார் சொல்கிறது? எதுவுமே வானான்னு ஒரு பிஞ்சு குழந்தையா இருக்கும்போதே போச்சு. அந்த மனசில் எந்த கள்ளமும் இல்லை, எந்த கபடமும் இல்லாமல் போன ஒரு மகானுக்கு அவ்வளோ நாள் ஆச்சுன்னா நாம் கலர் கலராக சாயம் பூசி வச்சுக்கிறோம். இந்த சாயத்தை வெளுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும்னு தெரியல. அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ உழைப்பு தேவை, எவ்வளோ பொறுமை தேவை, எவ்வளோ வைராக்கியம் தேவை. மகான்களோட ஒரு வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த கவலையே வராது. நாம் பிடிச்சது புலிவாலு, அந்த புலி ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை அச்சு தான் சாப்பிட போகுது. ஒரு நாளும் புலியை நம்மளால் சாப்பிடவே முடியாது, சாப்பிடவும் முடியாது, விடவும் முடியாது. என்றைக்கு விடுறோமோ அன்றைக்கி அந்த புலி நம்மளை சாப்பிடும். அந்த புலி வேறு ஒன்றும் இல்லை, அது ஞானம். அதனால தான் மகான்கள் எது மேலே உட்காந்து தவம் பண்ணாங்க? ஒன்று மான் தோல் மேலே உட்காந்து தவம் பண்ணாங்க, ஒன்று புலித்தோல் மேலே தவம் பண்ணாங்க. புலின்றது ஆணவம். நான் ஆணவன்றதை அழிச்சிட்டு உக்காந்து இருக்கிறேன். அந்த புலியை கீழே போட்டு பண்ணதுன்றது புலித்தோலுக்கு அறிகுறினா, நான் என்னோட ஆணவத்தெல்லாம் அழிச்சிட்டு உக்காந்துக்கிறேன். எதுக்காக? ஞானத்துக்காக. ஆணவத்தோட இன்னொரு வடிவம் எது தெரியுமா? அந்த மான் மாதிரி எதை பார்த்தாலும் பயப்படும். ஏன்? அறியாமை. ஏன் இவங்க மான் தோலம் இவங்க புலித்தோலம் போட்டாங்கன்னா, ஒருத்தன் ஆணவத்தை அழிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க, இன்னொருத்தன் யார்? அறியாமை என்ற அந்த இருளை அழிச்சிட்டு நான் உட்காந்துக்கிறேன். அதோட வெளிப்பாடு தான் இந்த மான் தோலும் இந்த புலித்தோலும். நாமளும் நம்மளோட ஆணவத்தையும் அறியாமையும் அழிச்சிட்டோம்னா அன்றைக்கி பரிபூர்ணமான ஒரு நிலையை எட்டி பிடிப்போம். எப்போ வேணால் வாய்க்கலாம், நாளைக்கு கூட நடக்கலாம். ஆனால் அதுக்காக காத்திருக்கணும். காத்திருந்தால் கண்டிப்பாக இந்த தவம் கை கொடுக்கும். சரிங்களா?